வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் ஓணம் ஸ்பெஷலுக்காக வாழைக்காய், சேனக்கிழங்கு, கொண்டக்கடலை எல்லாம் சேர்த்து கூட்டுக்கறி தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த கூட்டுக்கறி எப்படி செய்யணும் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த கூட்டுக்கறி பண்ணுறதுக்கு அரை கப் கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கு. இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு தேக்கரண்டி உப்பும் இந்த கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கணும். கடலை இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சேனக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 வாழைக்காய், ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு இந்த காயை ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தேக்கரண்டி சீரகம் சேர்த்துட்டு கூடவே அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ சேனக்கிழங்கும் வாழைக்காயும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பின்னாடி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரை கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கணும். கொண்டக்கடலையை சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போது அடுப்பு சிம்லே இருக்கட்டும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டாச்சு. இது கலந்து விட்டதுக்கப்புறம் 3 கரண்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நமக்கு கூட்டுக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 3லேருந்து 4 மேஜைக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி உளுந்து, 4 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணும். கடுகு, உளுந்து, கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தேங்காயை நல்லா ப்ரௌன் கலர் வர வறுத்து எடுத்துக்கணும். வெள்ளையாக இருக்கக்கூடாது, நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த வறுத்தெடுத்த தேங்காயை நம்மளோட கூட்டுக்கறியில் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓணத்துக்கு நீங்களும் நான் செஞ்சது மாதிரி அப்படியே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.